ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 7:30க்கு எடுத்திருந்தேன். என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, முருங்கைக்காய் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, அந்த முருங்கைக்காய்லாம் கட் பண்ணிவிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அது ரொம்ப வதங்கின மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, முருங்கைக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்லையோ இல்லை பேக்லேயோ அந்த மாதிரி எதனா ஒன்றுத்தில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும், வாடாமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா மிளகு முட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து டக்குன்னு கட் பண்ணிவிட்டு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:30 ஆகிடுச்சு. இட்லி, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி தான் நைட் டைமில் செய்வேன். என்னமோ இன்றைக்கி என்னென்னு தெரியல, வெஜிடபிள் ரைஸ் சாப்பிடணும் போல் தோணிகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம நைட்டு தான் பரவாயில்ல செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருந்தேன். ஒரே ஒரு தக்காளி. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீன்ஸும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற காய் எல்லாமே காலி ஆகிடுச்சு. சரி, ஓகே, இந்த காய் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி செஞ்சலான்னு சொல்லிட்டு பீன்ஸும் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க காயெல்லாம் வச்சு செஞ்சுருக்கீங்களா? இல்லை காய் மொத்தம் என்கிட்ட இருந்தால் மட்டும் தான் செய்வீங்க? அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு டக்குன்னு செஞ்சு வச்சுருவேன். ருசி வருதோ இல்லையோ, ஏதோ ஒன்று நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருவேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கின்னு செய்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கலரி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். ஏன்னா வந்து காலையில் எழுந்துச்சி செய்யறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஒன்று வெங்காயம் இருந்தால் வெங்காயம் மட்டும் போட்டு சாதம் கலரி எடுத்துன்னு போகிறது, இல்லை புளி இருந்துச்சுன்னா புளி மட்டும் போட்டு கலரி எடுத்துன்னு போகிறது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இருந்தால் வெங்காயம் மட்டும் அரிஞ்சு போட்டுட்டு அதில் மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி அது இந்த மாதிரி சாதம்லாம் கலரி எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஒர்க்கிங் உமன்லாம் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்குமே இதெல்லாமே ரொம்ப யூஸாக இருக்கும். அப்புறம் ஒர்க்கிங் உமன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் வந்து சொல்ல போகிறேன். நமக்கு 11:30 ஆச்சுனாலே ஆஃபீஸில் வந்து பசியில் கரை முடிச்சிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது தோல் மட்டும் சீவிட்டு காலையில் எடுத்துருக்கோங்க. அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஸ்நாக்காக சாப்பிட்லாம். ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக, அதேமாதிரி பசி இருக்காது. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு தோல் மட்டும் சீவிட்டு உங்களுக்கு வேணால் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்படி உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஒரு வழியாக காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன். நான் என்ன காய் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, 2 லவங்கம், 2 இலை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பச்சை மிளகாய், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம 1 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அது 2மே போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நான் வந்து 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நான் ஏன் 4 கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன்னா, நான் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் பார்த்திங்களா, அந்த அரிசி தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 4 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துகிட்டு நல்லா அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டதுக்கப்புறம் அதுவும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா கழுவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே தூவிட்டு நம்ம வந்து குக்கரை வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா போதும், சாப்பாடு நல்லா வந்து வெந்துடும். பாருங்கள், 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முட்டை மிளகு மசாலாவுக்கு நான் தேவையான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 வெங்காயம் நீல வாக்கில் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவருக்கு சிக்கன் மசாலா பொடி வேணுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். மசாலாவோட பிடிச்ச வாசனை போக்குறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் முட்டையை வந்து 4 துண்டாக வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். கட் பண்ணி போட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் மிளகை வந்து நறுக்கி அது 2த்தையும் தூவிட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான், முட்டை மசாலா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.